துரந்தர் த ரிவெஞ்ச் படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் உண்மையிலேயே பிளாஸ்டாக இருக்குங்க. துரந்தர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு சீனில் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ரன்வீர் சிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த துரந்தர் ரிவெஞ்ச் படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஷோவாக தான் இருக்க போகுது. அவரோட வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. அதை வந்து ட்ரைலர்லேயே கிளியராக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தான் படம் இருக்க போகுது அப்படின்னு. ஒரே ஒரு சைடு மட்டும் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. 4 மணி நேரம் ரன் டைம் சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு எங்கேஜாக கொடுக்க போகிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரிவ்யூ ஷோவோட புக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. 18ஆம் தேதி வந்து சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது படம். நானுமே டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நீங்க பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யூத் படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகல. பைக்கர் படத்துல இருந்து நியூ போஸ்டர் ஒன்று வந்திருக்கு. படத்தோட செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படம் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. கௌதம் கார்த்தி ஆக்டிங்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கிற படம் தான் பிளடி பாலிடிக்ஸ். இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் அவருக்கு எந்த மாதிரி ஒரு ஹிட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அர்ஜுன் தாஸோட நெக்ஸ்ட் படம் தான் கான் சிட்டி. இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசர் நல்லா இருக்கு. இந்த மாதிரி சினிமா நியூஸை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூவி ஸ்பார்க்.